Welcome to our channel. இன்னைக்கு cook with கோமாலில வித்யுல்லேக்கா பண்ண லக்னோயி கலௌட்டி கெபாப் கூடவே saffron bread and மூலி சட்னி பண்ணியிருந்தாங்க. இந்த ரெசிபி தான் பார்க்க போறோம். and இதே மாதிரி cook with கோமாலில இருக்க ரெசிபீஸ்லாம் கண்டினியூவஸா பார்க்கணும்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாம அந்த கலௌட்டி மசாலா ரெடி பண்ணிரலாம். இந்த கெபாப்ல ரொம்ப ஹைலைட் ஆனதே இந்த மசாலா தான். அண்ட் நவாப் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வகையான ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சி தான் இது பண்ணுவாங்களாம். பட் காலப்போக்கில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. அண்ட் நாம் இன்றைக்கி என்னென்ன ஸ்பைசஸ் எடுத்திருக்கோன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் வெட்டிவேர் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 4 கிராம்பு எடுத்திருக்கேன், 3 வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஏலக்காய், 3 வந்து அந்த கருப்பு கலரில் ஏலக்காய் இருக்கும்ல அது எடுத்திருக்கேன், 1 அன்னாசி பூ, பிரியாணி இலை 1 இருக்கும்ல அது லைட்டாக பிச்சு வச்சுருக்கேன், காஞ்ச ரோஸ் இதழ் இருக்கும்ல அது 1 டேபிள் ஸ்பூன், கல்பாசி இருக்கும்ல அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து ஜாதிக்காய் இருக்குல்ல அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1 ஜாதி பத்திரி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் பட்டை வந்து சின்ன துண்டு, மரப்பட்டை ஒன்று இருக்கும்ல அதுலேருந்து 1 எடுத்திருக்கேன். ஒரு 10 அளவுக்கு குங்குமப்பூ எடுத்திருக்கேன், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை வெட்டி வேர்லாம் சேர்த்ததுனால பவுடராக வரல அப்படின்னா அரைச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா சலிச்சுக்கோங்க. அடுத்து மட்டன் கொத்துக்கறி எடுத்திருக்கேன், 1/4 கிலோ அளவுக்கு கொத்துக்கறியை இந்த மாதிரி ஒரு மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்செடுத்ததை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்மளோட கலௌட்டி கெபாப்க்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது பப்பாளி காய். இதோட தோலில் பார்த்திங்கன்னா பாப்பின் அப்படின்னு சொல்லி ஒரு என்சைம் இருக்குது. இது நம்மளுடைய மட்டனில் இருக்க அந்த ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சி நல்லா சாஃப்டாக்கி தரும். கலௌட்டி அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தமே மெல்ட் இன் மவுத் தான். ஸோ அந்த மாதிரி சாஃப்டான கெபாப் வேணும்னா கண்டிப்பாக பப்பாளி காயிலேருந்து ஒரு சின்ன பீஸை தோலோடு கட் பண்ணி மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கெபாப் ரெடி பண்ணிடலாம். அந்த கொத்துக்கறியை அரைச்சி வச்சுருந்தோம்ல அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பை அரைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம பப்பாளி காய் கட் பண்ணி வச்சோம்ல அந்த தோலோடு அரைச்சதுனால தான் இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்குது. ஸோ அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுத்து கேவ்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லக்னோ சைடில் இருக்க ரெசிபீஸ்லலாம் நிறையா பார்க்கலாம். லைக் அவங்களோட பிரியாணி அண்ட் கெபாப்லலாம் கண்டிப்பாக இது சேர்ப்பாங்க. இந்த கேவ்ரா வாட்டர் வந்து பாண்டான் செடி இருக்குல்ல அதில் இருக்க ஃப்ளவர்ஸ்லேருந்து எடுக்கிறது தான். ஸோ இதிலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு லைட்டான அந்த கலர் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலாவிலேருந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு நிறைய சேர்க்கக்கூடாது, சேர்த்திங்கன்னா இந்த கெபாப் வந்து கோஃப்தா மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ளங்கை இருக்குல்ல அதை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி நீங்கள் இதை பிசைஞ்சிங்கன்னா தான் வந்து நல்லா சாஃப்டாகும். அண்ட் நம்ம மசாலா எல்லாமே இந்த மீட்டோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நவாப் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கெபாபை வந்து பல்லே இல்லாமல் ரொம்ப வயசான ராஜாக்கள்லாம் இருப்பாங்களே அவங்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்களாம். லைக் அவங்களோட வாயில் இது போட்ட உடனே கடிக்காமல் அப்படியே மெல்ட் ஆகி வாய்க்குள்ளே போகணுன்ட்டு. ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி வேணும்னா இந்த மாதிரி மீட்டை குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து நாம் இதில் அந்த தந்தூர் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் வச்சுக்கிட்டேன். ஜென்ரலாக வந்து அந்த சார்கோல் வச்சு அந்த எஃபெக்ட் கொடுப்பாங்க. பட் நம்ம வீட்டிலலாம் அந்த சார்கோல் அவ்வளோவா இருக்காது. அதனால நான் அந்த தேங்காவோட ஓடு இருக்குல்ல அதை வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டேன். அதை இந்த பிளேட்டில் வச்சிடலாம். மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஆட் பண்ண உடனே டக்குன்னு இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. இதில் கேப் எதுவுமே இருக்கக்கூடாது, ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அதையுமே நான் இந்த மாதிரி சீல் பண்ணிட்டேன். இப்போது இது அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் இருந்தால் தான் வந்து அந்த மீட்டில் மசாலாலாம் நல்லா ஊறும். நம்மளோட அந்த தந்தூர் எஃபெக்ட்டுமே அந்த மீட்டில் இறங்கும். உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா ஸ்மோக் வருதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் சார்கோல் இல்லைன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ ஒரு 4 hours ஆயிடுச்சு. நம்மளுடைய அந்த தட்டை எடுத்துடலாம். இந்த கெபாப்க்கு வந்து பெருசாக ஷேப்லாம் முக்கியம் இல்லை. ஸோ லைட்டாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பால் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். இது டீப் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்தது எல்லாத்தையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு சைடு வந்து கிட்டத்தட்ட 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரை ஆகணும். நீங்கள் எந்த அளவுக்கு திக்னஸில் போடுறீங்க, எந்த அளவுக்கு பெருசாக போடுறீங்க அப்படின்றத பொறுத்து மாறும். எனக்கு வந்து ஒரு சைடு 3 நிமிஷம் ஆச்சு. ஸோ நான் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து அந்த சாஃப்ரான் பிரெட் பண்ணுறதுக்கு 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு பாலில் ஒரு 10 அளவுக்கு குங்குமப்பூவை நான் 1 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். ஸோ அந்த குங்குமப்பூவில் இருக்கிறது எல்லாமே அந்த பாலில் இறங்கிடுச்சு. இதை வந்து அந்த மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் மேட்டில் போட்டுட்டு நம்ம மாவை நல்லா நீட் பண்ணோம்னா நம்மளோட ப்ரெட் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் வந்து நல்லா சின்ன சின்ன ப்ரெட்டாக தான் போட்டு எடுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் அண்ட் சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ வந்து பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 சைடுமே குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து மூலி சட்னி பண்ணிடலாம். மூலி அப்படின்றது முள்ளங்கியை தான் குறிக்கும். நான் ஒரு முள்ளங்கியை நல்லா துருவிட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டு தனியாக வச்சுருக்கேன். இப்போ இதில் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் நல்லா சாப் பண்ணிட்டேன். ஒரு பச்சை மிளகாய் அண்ட் மிளகை வந்து ஒரு இடிக்கல்ல சேர்த்து நல்லா பொடி பண்ணிட்டேன். கொஞ்சமாக உப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே முள்ளங்கியோடு சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் திக்கான தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா மூலி சட்னி ரெடி ஆகிடும். இப்போ பிளேட் பண்ணிடலாம். நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த சாஃப்ரான் பிரெட் அண்ட் கெபாப் வச்சுட்டேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக மூலி சட்னி வச்சுக்கோங்க. டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. அப்படியே நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து ஒரு கெபாப் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு கெபாப் அதுக்கப்புறம் கிரில் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அந்த கெபாப் செம்ம சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.